நான் அனி மேடம். இன்னைக்கு என்ன வீடியோ? வணக்கம். இன்னைக்கு நான் தாமரை விதை, தாமரை முட்டை பத்தி பேச வந்திருக்கேன். தாமரை முட்டை பத்தி பேச வந்திருக்கீங்க. மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய தாமரை விதை. ஆமா. சொல்லுங்க. சோ எப்படி சிவபெருமான் வந்து உடல்ல பாதி பார்வதிக்கு கொடுத்தாரோ, அதே மாதிரி பெருமாள் தன் இதயத்தையே கொடுத்திருக்காரு லட்சுமிக்கு. ஆமா, இதயத்துல இடம் கொடுத்திருக்காரு. இதயத்தையே கொடுத்திருக்காரு. சரி சரி சரி. சோ அவருக்கு துளசி மாலை எவ்வளவு பிடிக்குமோ அதே மாதிரி தாமரை மாலையும் ரொம்ப பிடிக்கும். ஏன்? ஏன்னா லட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சனாலதான் அவங்களுக்கு பத்மபிரியான்னு ஒரு பேர் வந்திருக்கு. ஓ, லட்சுமிக்கு பிடிச்சதுனால திருமாலுக்கு அந்த மாலையை சாத்துறோம். லட்சுமிக்கு பிடிச்சதுனால அதுல வந்து அவன் வாசம் பண்றான், நம்ம நம்புறோம். ஆமா. ஓகே ஓகே ஓகே. சோ வந்து இல்ல, இப்ப இந்த தாமரை விதை இருக்குல்ல, இத வந்து மாலையாவும் போடுறாங்க, வீட்லயும் வச்சு கும்பிடுறாங்க. இப்போ மாலையா போடுறதுனால என்ன பயன்? வீட்டுல வச்சு கும்பிடுறதுனால என்ன பயன்? மாலையா போடுறதுனால இது மனசை ஒருநிலைப்படுத்தலாம், லட்சுமி கடாட்சம் வரும், பணவரவு இருக்கும். அதாவது இது வந்து பெண்களும் அணியலாம், ஆண்களும் அணியலாம். நிறைய ரிஷிகள் அணிஞ்சிருப்பாங்க, அவங்க வந்து மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காண்டி அணிஞ்சிருப்பாங்க. சோ நம்மள மாதிரி ஆட்கள் அணியிறது வந்து பணவரவுக்காக, முனிவர்கள் அணியிறது வந்து மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக அவங்க அணிகிறாங்க. சரி, வீட்டுல வச்சு கும்பிடுறதுனால? வீட்டுல வச்சு கும்பிடுறதுனால பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை எண்ணங்களை இருக்கக்கூடியது, பணவரவுக்கான அந்த ஒரு வசியத்தையும் அது கொடுக்கும் அப்படின்றது. சோ பணவரவு வரும். சோ இதே மாதிரி லட்சுமிக்கு வந்து வியாழக்கிழமையும் ஏகாதசியும் தாமரை மலர்னால நம்ம பூஜித்தா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க வீட்டுல. ஆமா, ஆக்சுவலா லட்சுமி கடாட்சமா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு இது ஞாபகம் வருது. ஆக்சுவலா வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு நமக்கு எதிர்பாராத பண வரவு வரும் இல்லையா? ஒரு சம்பள நாளா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு கடன் கொடுத்துருப்போம், அந்த கடன் காசு திரும்ப வர்ற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா கைமாத்து கொடுத்துருப்போம், அந்த காசு வரும். இது மாதிரி திடீர் பண வரவு வியாழக்கிழமை அன்னைக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த பணத்துல இருந்து ₹1 கூட எடுத்து செலவு பண்ணாம அந்த காசை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை ரூம்ல உக்காந்து வலது கையில அந்த பணத்தையும் அதுக்கு மேல தாமரை விதைகளையும் வச்சு 108 தடவை காயத்ரி மந்திரம் சொல்லணும். காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு அந்த காசை பூஜை அறையிலையோ அப்படி இல்லைன்னா பீரோலையோ நம்ம பணம் வைக்கிற இடத்துல வச்சிடலாம். அப்படி வச்சோம்னா அந்த பணம் வீண் விரயமா செலவாகாது. வீண் விரயமா செலவாகாம ஒரு சுபகாரியத்துக்கு செலவாகும். ரெண்டாவது, அந்த பணம் வந்து மேற்கொண்டு பெருகிக்கிட்டே வரும். சோ இது வந்து தாமரை விதையை வச்சு ஒரு பூஜை பண்ற முறையில ஒண்ணு. ஆமா, தாமரை மொட்டு வந்து நம்ம பூஜை அறையிலையும் வைக்கலாம், பீரோலையும் வைக்கலாம். அது எண்ணிக்கை வந்து ஒத்தப்படையா இருக்கணும். மாலை அணிஞ்சா 108 அணியலாம். சோ இத வந்து வச்சோம்னா 3, 5, 7 இப்படி ஒத்தப்படையில நம்ம வீட்டுல வச்சு பூஜை பண்ணலாம். விசேஷம் சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.